மெமரியிலேயே 3 டைப் இருக்கு. இந்த 3 டைப் ஆஃப் மெமரியை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் 32 வேர்ட்ஸ்னா நான் 100 வேர்ட்ஸ் நான் எவ்வளவு வேணாலும் நம்ம பிரெயின்ல ஏத்திக்க போறோம். அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஏதாவது ஒன்று எடுத்துட்டோம்னா இருக்கலாம். அதே மாதிரி நம்ம பிரெயினை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க போறோம். இந்த படிக்கிற விஷயங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க போறோம். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பிரெயினை லெஃப்ட் ரைட்னு பிரிச்சுக்கலாம். 2 வகையான பிரெயின் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்னு இருக்கு. நம்ம படிக்கிற விஷயங்கள் மெமரி எங்க போய் ஸ்டோர் ஆகும்னு நமக்கு தெரியணும்ல. லெஃப்ட் பிரெயின்ல எதெல்லாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தா வேர்ட்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம இடது மூலையில ஸ்டோர் ஆகும். ரைட் பிரெயின்ல நமக்கு வந்து இந்த பிக்சர்ஸ், மியூசிக்கு, இந்த மாதிரி கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகும் நமக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருக்குது. நமக்கு படிக்கப்போ நிறைய என்ன வரும், வேர்ட்ஸ் வரும். ஆனால் லாங்குவேஜஸ் நிறைய இருக்கும், தமிழ், இங்கிலீஷு, நிறைய வேர்ட்ஸ் தான் இருக்கும். தேரி ஃபுல்லாக என்ன பண்ணும், லெஃப்ட் பிரெயின் தான். அந்த நம்பர்ஸ் இருக்கும், அதுவும் நம்ம லெஃப்ட் பிரெயினோட கண்ட்ரோல் தான். பட் ரைட் பிரெயினோ நம்ம சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம லெஃப்ட் ரைட் ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் பிரெயினோட விஷயங்கள் லாஜிக்கல் பிரெயின் சொல்லலாம். லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறது. மேக்ஸ், சயின்ஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸ், சயின்ஸ் தான் முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது, அதுவும் லாங்குவேஜ், இது எல்லாமே லெஃப்ட் பிரெயினோட கண்ட்ரோல் வரும். ரைட் பிரெயினில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஜாலியாக படம் பார்க்கறது, ஃபன்னாக இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வரும். இப்போ லெஃப்ட் ரைட்டையும் பார்த்துங்க, என்னென்ன ஃபங்க்ஷன் அதிலே தெரியுது பார்த்தீங்களா. E=mc², மேக்ஸ், செஸ், இதெல்லாம் லெஃப்ட். ரைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கிரியேட்டிவிட்டி, இயற்கை, அன்பு, இது எல்லாமே இங்கிட்டு வருது ரைட்டு. உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன், லெஃப்ட் ரைட்டு எதை சூஸ் பண்ணுவீங்க? லெஃப்ட் பிடிக்குதா, எல்லுன்னு போடுங்க, ஆறுனா ஆறு போடுங்க. ரைட், லெஃப்ட் வேணுமா ரைட் வேணுமா, உங்களுக்கு ஒரு சாய்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஆறு பாலச்சந்தர் எல்லு, பரவாயில்ல, லெஃப்ட் வேணும்னு போட்டிருக்கீங்க. பட் லெஃப்ட் சில பேருக்கு வரும், சில பேருக்கு ரைட் வரும், சில பேருக்கு போத். வெரி குட். ஸோ நம்ம இது ரெண்டு, நம்ம போத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இங்கே யாராவது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க, நம்ம ரைட் ஹேண்டர்ஸ் எல்லாமே லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க, லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் ரைட் பிரெயின் யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஒரு மித் தான். பட் வந்து என்ன பண்ணலாம், ஸோ நமக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பிரெயினையும் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, பிரெயினை பற்றின நமக்கு சில டேட்டா நமக்கு தேவைப்படுது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, இந்த பிரெயின் இருக்குல்ல, இப்போ இதுதான் நம்ம படிக்கிற விஷயங்களை ஸ்டோர் பண்ணதுக்கான ஒரு டிவைஸ். ஓகே, இப்போ இந்த நம்ம படிக்கிற விஷயங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலே இடம் இருக்குன்னு தெரியணும்ல. ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறோம், அதுக்கு மேலே ஊற்றினா வெளியில் போயிடும். ஸோ நம்ம பிரெயினுக்கு மேலே அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியணும். ஸோ நம்ம பிரெயினுக்கு முதல்ல நீங்கள் குழப்பக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பிரெயினால 470 கோடி 470 crore புக்ஸை உங்கள் பிரெயினுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்கள் பிரெயினோட கெப்பாசிட்டியை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். 470 கோடி. இதே நீங்கள் வீடியோவை ஸ்டோர் பண்ணீங்கன்னு வச்சுங்க, யூடியூப்லாம் வீடியோ பார்க்குறீங்களா, 300 இயர்ஸ் ஓடக்கூடிய வீடியோ ஸ்டோர் ஆகும். இது ஒரு பென் டிரைவாக கன்சிடர் பண்ணிட்டா 25 lakh GB டேட்டாவை வந்து நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் பிரெயினோட நேச்சர். ஸோ பிரெயினில் எக்கச்சக்கமாக ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் குழப்ப வேண்டியதில்லை. ஆனால் நம்ம நார்மலாக எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், வெறும் 2% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. மெமரியோட கெப்பாசிட்டியும் சரி, பிரெயினோட கெப்பாசிட்டியே நம்ம ஹியூமன் பீயிங் வந்து மேக்ஸிமம் 10% தான் யூஸ் பண்ணியிருக்காங்கிறாங்க. ஹியூமன் பிரெயினை தாண்டி ஒரு அனிமல் மட்டும் நமக்கு வந்து என்ன இருக்குது, நிறைய யூஸ் பண்ணுது பிரெயினை. அது என்ன அனிமல் உங்களால் சொல்ல முடியுமா? ஹியூமன் பிரெயின் வந்து 10% நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹையஸ்ட். பட் ஒரே ஒரு அனிமல் வந்து நம்ம ஹியூமன் பிரெயினை அதிகமாக பர்சன்டேஜ் பிரெயின் அதோட பிரெயினை யூஸ் பண்ணுது. வெரி குட், அருண்குமார் கரெக்டாக சொன்னார், டால்பின். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. டால்பின் வந்து நம்ம 20% யூஸ் பண்ணுமா. ஸோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு புத்திசாலியான ஒரு அனிமல் அது. எலிஃபென்ட் இஸ் குட் தான், பட் வந்து ஹையஸ்ட் வந்து என்ன, டால்பின் தான். நம்ம எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம வெறும் 2% தான் யூஸ் பண்ணுறோம். போக போக பிரெயின் பவரை யூஸ் பண்ணுறதே குறைஞ்சி போச்சு எல்லாருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெரி குட். ஃபாக்ஸ், மங்கி ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க, குட். ஓகே, குட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சொன்னேன்ல, இந்த 3 டைப் ஆஃப் மெமரி சொன்னேன்ல, இதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஒரு பிரெயினில் எப்படி நம்ம ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 32 வேர்ட்ஸ் காமிச்சேன். இந்த சென்சரி மெமரி வழியா நமக்கு 5 சென்சஸ் இருக்குல்ல, விஷுவல், வெர்பல், டச், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். இது வழியாக தான் ஒரு பிரெயின்குள்ள ஒரு டேட்டா வந்து என்ன ஆகும், ஸ்டோர் ஆகுது. ஷார்ட் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஸ்டோர் ஆயிருக்கு, ஷார்ட் டர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லாங் டர்ம் மெமரின்னு ஒன்று. இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண மாதிரி நீங்கள் மெமரியை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நம்ம இங்கே எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு 32 வேர்டை பார்த்தீங்க, எந்த சென்ஸை யூஸ் பண்ணீங்க. இப்போ நீங்கள் இந்த சென்ஸை எந்த சென்ஸை யூஸ் பண்ணீங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த 5 சென்சஸ் இருக்குல்ல, எந்த சென்ஸை யூஸ் பண்ணீங்க, ஐஸை பார்த்துறீங்க, அதை ஒத்து உள்ளே வச்சிருக்கீங்க. ஓகே, உள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இது எங்கே இருக்குது, ஷார்ட் டர்ம் மெமரி. ஷார்ட் டர்ம் மெமரிங்கிறது டெம்பரரி மெமரி தான், சரிங்களா. இப்போ உங்களுக்கு இப்போ கேட்டப்போ நீங்கள் ஏதோ சம்திங்கை ரீகால் பண்ணியிருக்கீங்க. லாங் டர்ம் மெமரி பர்மனன்ட் மெமரி. அதில் ஸ்டோர் ஆன விஷயங்கள் நீங்கள் மறக்க மாட்டீங்க. இப்போ நம்ம எப்பயுமே படிக்கிறோம், ஷார்ட் டர்மில் இருக்கும், அப்புறம் அப்படியே மறந்துடுவோம். இப்படியே தான் போயிட்டு இருக்கும் வருஷம். இப்போ வந்து உங்களுக்குலாம் ஒரு கேள்வி, நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க, ஒரு 3 இயர்ஸாக நீங்கள் சைக்கிளே ஓட்டலை அப்படின்னா 4th இயர் சைக்கிள் கொடுத்தா ஓட்டுவீங்களா மாட்டுவீங்களா?
ஓட்டுவீங்க அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க. 3 இயர்ஸ் சைக்கிள் ஓட்டவே இல்லை, நீ சைக்கிளே பார்க்கல, எஸ்.